லூக்கா 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சகையு என்ற ஒரு மனிதன் வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த இயேசுவை நானே பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையோடு இருந்தான். இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் விடுதலை தருகிறவர். இப்படி அவரை குறித்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளில் இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவரே ஒரு காரியம் சொல்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு தன் சீஷர்களோடு பேசும்போது சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சகல அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர். அவரால் எதையும் செய்ய முடியும். எந்த அற்புதத்தை மனிதனுக்காக செய்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். இது என்னால் முடியாது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. இது என்னால் செய்யக்கூடிய காரியம் அல்ல, நீ அங்கே போய் ஏதாவது செஞ்சால் நடக்கக்கூடும் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். சகல காரியத்தை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று. என்ன அதிகாரங்கள்? அவருடைய அதிகாரங்கள் என்ன? அது அதிகாரத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறதுனால மனிதர்களாகிய நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் முக்கியம். அவர் மனிதர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மறித்து உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். பூமியிலே சகல அதிகாரம் உள்ள தேவன். அவருடைய அதிகாரங்கள் என்ன? சில காரியத்தை வேகமாய் சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிகாரம், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். இயேசுவனிடத்தில் ஒரு வியாதியசனை கொண்டு வந்தாங்க. அவருடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவம் தான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அதனால பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அவன் சுகம் பெற முடியும். அதனால உன் பாவம் மன்னிக்கப்பட்ட மகனேன்னு சொன்னார். அவன் தன் பாவத்தை உணர்ந்த இருதயத்தில் மனம் திரும்பினபடியினால் பாவத்தை மன்னித்தார். அங்கே இருக்கிற மத தலைவர்கள் உடனே நினைச்சாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள். இது எப்படி இவர் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதாக. அப்புறம் இயேசு சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் மனிதருடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அது எப்படி சொல்ல முடியும்? பாவத்தை மன்னிக்க எத்தனையோ வழிகள் இருக்கிறதே, பாவத்துக்கான பரிகாரங்கள் இருக்கிறது, பாவத்துக்காக செய்யக்கூடிய பல காரியம் இருக்கிறது. அது மூலமாக பாவம் மன்னிக்கப்படுமே? இல்லை. நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடே பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளிவரும்ல, கொஞ்ச நாள் தமிழில் வந்துச்சு, இப்போ வரல, ஆனால் ஆங்கிலத்தில் வந்ததில்ல. அந்த பத்திரிகையில் சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு படத்தோட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அந்த படம் என்னன்னா, ஒரு மனிதன் வலது கையை இப்படி உயர்த்தி கொண்டே நிற்கிறான், வலது கையை இப்படி உயர்த்திக்கிட்டே நிற்கிறான். அதை பற்றி என்ன, ஒரு ஆள் வலது கையை உயர்த்தி நிற்கிறாரு, அது என்ன செய்தின்னு நான் வாசித்தேன். அவர் இந்த மாதிரி வலது கரத்தை 10 வருஷத்துக்கு மேலே உயர்த்தி வச்சிருக்கிறார். 10 வருஷத்துக்கு மேலே வலது கை உயர்த்தி வச்சதுனால இப்போ இந்த கையை மடக்க முடியல, அப்படியே நின்று போச்சு ஸ்டிஃபா. அப்போ படுக்கும்போது அப்படியே படுப்பார், அப்படியே எழுந்திருப்பார். நடக்கும்போது வலது கரத்தை உயர்த்தி கொண்டே நடப்பார். இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை. அவர் உட்காரும்போது வலது கை உயர்த்தி கொண்டே உட்கார்ந்திருப்பார். அவருக்கு உதவி செய்வதற்கு 3-4 வேலையாட்கள், பெரிய செல்வந்தர் போல. அப்போ எப்படி கை வைத்துக்கிட்டே கஷ்டம் இல்லை, அதனால ஒரு மரத்தில் கைத்தை கட்டி அந்த கைத்தை அப்படி பிடித்து கொண்டு அப்படியே இருப்பார். அப்போ அந்த ஒரு கையை அப்படி வைப்பதற்கான சில காரியங்களை அவங்க செய்வாங்க. அந்த வேலையாட்கள் தான் அவருக்கு வேண்டிய சேவைகள் செய்வாங்க. எதுக்கு 10 வருஷமாக அவர் வலதுகை உயர்த்திக்கிட்டே இருக்கணும், என்ன காரியம் என்பதாய் நான் வாசித்த அந்த நியூஸில் சொல்லப்பட்டிருந்தது. அவர் வட இந்தியாவை சார்ந்த ஒரு செல்வந்தர். அவருக்கு இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டாராம். ஒரு பாவம் செய்துட்டார். அது என்னதுன்னு சொல்லலை, ஒரு பாவம் செய்துட்டார். அது ஒரு மனசாட்சியை வாதித்தது. அப்போ என் பாவம் மன்னிக்கப்படணும், என் வலது கையினால் நான் செய்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும். பாவ மன்னிப்பை தேடினார், பாவ மன்னிப்பை விரும்பினார்.
அதற்காக தன் வலது கையை வருத்தி கொள்ளணும்னு சொல்லி அவரே வலது கரத்தை உயர்த்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போனார். ஒவ்வொரு ஆற்றுல மூழ்கி எழும்பினா பாவம் மன்னிக்கப்பட்டுரும், இந்த குளத்தில் மூழ்கினா பாவம் மன்னிக்கப்பட்டுரும், இங்கே போய் இந்த பரிகாரம் செய்தால் மன்னிக்கப்பட்டுன்னு பல இடங்களே அவருக்கு சொன்னார்கள். அதனால வேலையாட்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடமா போனார். 10 வருடமாய் இந்த பாவ மன்னிப்புக்காக அலைந்து பரிகாரம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகலை. அந்த பாவத்தின் பாரம் ஒரு பக்கம், சரீரத்தை வருத்தப்படுத்தி கொண்ட ஒரு பக்கம், அப்படியே அலைந்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம்? பாவ மன்னிப்பு அவர் விரும்பினார். பாவ மன்னிப்புக்காக பல பரிகாரங்களை செய்தார். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம், அந்த சந்தோஷம் அவருக்கு வரவில்லை. இப்போ அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டவரா இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அந்த செய்தி. அப்போ அவர் பக்தியாக தான் பாவ மன்னிப்பை தேடினார். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களுமே பாவ மன்னிப்பை பெறணும்னு விரும்புகிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். அதற்காக பரிகாரங்கள் என்ற பல காரியங்களை செய்கிறார்கள், பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு உலகத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பாவத்திற்கான பரிகாரத்தை செய்தார். பரிகாரத்தை செய்யாத ஒருவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய அக்கிரமங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையிலே அவர் சுமந்தார். நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனைக்காக சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் மனிதனுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு பலியாகி பரிகாரத்தை உண்டு பண்ணினவர். இதில் முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பரிகாரத்தை செய்தார். பாவம் செய்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, பாவ மன்னிப்பை கூற முடியாது. எல்லாருமே நாம் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்கிறோம். நாம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறபடி எல்லாருக்குள்ளேயுமே பாவ குணம், பாவ சுபாவம் இருக்கிறது பிறவியிலேயே. அது பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறது. அப்படி உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, மீட்க முடியாது. ஒரு பரிசுத்தமுள்ள ஒருவர் வந்து பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து முடித்தால்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இந்த உலகத்தில் அப்படி யாரும் இல்லாததுனால காணக்கூடாத அந்த இறைவன், அந்த தேவனை மனித அவதாரம் எடுத்து வந்தார், இயேசுவாக வந்தார். ஆனால் அவர் பிறப்பு பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் அவர் ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். ஆண் துணை இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவராலே அவர் கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியாகி அவர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தார். பிறப்பு பரிசுத்தம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். 33 ஆண்டு காலம் பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்த தன்னை அர்ப்பணித்தார். நமக்காக சிலுவையிலே கைகளிலே கால்களில் ஆணிடிக்கப்பட்ட இரத்தம் சிந்தி மறித்து பாவ மன்னிப்பை உண்டாக்கினார், பரிகாரத்தை உண்டாக்கினார். அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி. வேதம் சொல்லுகிறது அவர் தான் பரிகாரி என்பதாய் சொல்லுகிறது. அவர் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா என் பாவத்தை சுமந்தவர் அவர். நம்முடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. அதனால் தான் உலகத்தின் ரட்சகர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, குறிப்பிட்ட தேசத்தின் மக்களுக்கோ, குறிப்பிட்ட பாஷை பேசுகிறவங்களுக்கோ அவர் கடவுள் அல்ல. முழு உலகத்திற்கு உரிய ஆண்டவர். முழு உலகத்தின் பாவத்தின் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார், பாவத்திற்கான பரிகாரத்தை செய்தார். அதனால்தான் அவர் மன்னிக்க முடியும். அது எப்படி? இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் கொலை செய்துட்டான். நீதிமன்றத்தில் அவன் கொலைகாரன் என்று நிறுத்தப்பட்டு விசாரணை நடக்கிறது. அவன் கொலைகாரன் என்று சொல்லி தண்டனை கொடுக்க போகிறார்கள். அப்பொழுது அவனுடைய மூத்த சகோதரன் பார்க்கிறான். அவன் போய் தன்னுடைய சகோதரனுக்காக ஜட்ஜிக்கிட்ட பரிந்து பேசி, ஐயா, என்னுடைய சகோதரன் தான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்துட்டான், அவனுக்கு கொடுக்குற தண்டனை எனக்கு கொடுங்க, அவனை விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் விடுதலை பண்ணுவாங்களா? யோசிங்க. அவன் தான் பாவம் செய்தான், அவன் என்னுடைய சகோதரன், நான் மூத்த சகோதரன், அவனுக்கு பதிலாக எனக்கு தண்டனை கொடுங்க. அவன் செய்த தப்பு தான், பாவம் தான், அந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று செய்தால் நடக்கும். என்ன செய்தால், இவன் போய் அந்த இரத்த பழி, கொலை பழியை தன் மீது ஏற்றுக்கொள்ளணும். நான் தான் செய்தேன், அவன் செய்யலை இந்த பாவத்தை, இந்த கொலை செய்தது நான் தான் என்று அவன் தன்னை அர்ப்பணித்து கொலைகாரனாக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இரத்த பழியையும் கொலைகாரன் என்கிற பாவ பழி அவன் ஏற்றுக்கொண்டு, அப்படி சொன்னால் நீதிமன்ற கன்செப்ட் பார்க்கும்,
பார்த்து இவன் நிரூபிக்கப்பட்டால் இவனுக்கு விடுதலையாக்கி இவன் குற்றவாளி என்று தீர்ப்பு கூறுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி மரித்தார்? மோகன்லாஸ் தான் பாவம் செய்தாரு, அவன் தான் பாவம் செய்தான், தண்டனை எனக்கு கொடுங்க, இவங்க எல்லாம் செய்த பாவத்தின் தண்டனை எனக்கு கொடுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு இயேசுன்னு இருக்கல. அந்த பாவ பழியை ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தை நான் செய்தேன் என்று தன்னை பாவம் ஆக்கினார். இதுதான் வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. பாவமறியாதவர் சிலுவையில் பாவம் ஆக்கப்பட்டார். மனிதனுடைய பாவத்தை தன்மையில ஏற்றுக்கொண்டு நான் தான் அந்த பாவத்தை செய்தேன் என்பதை போல அந்த பாவ பழியை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால தான் அவர் பாவத்தை மன்னிக்க முடியும். வேற இந்த உலகத்தில் ஒருவரும் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. பாவத்திற்கு பரிகாரம் பணத்தினால் செய்யப்படுகிற காரியங்கள் அல்ல. பணம் கொடுத்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. நம் சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டு பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. 10 வருஷமாய் தன்னை வருத்தி கொண்டு இருக்கிற மனிதனுக்கு இன்னும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வருஷம் வழக்கத்தின்படி மனிதர்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனா மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிட்டா? அந்த பாவ மன்னிப்பின் சமாதானம் கிடைச்சிட்டா? இல்லை, சொல்ல முடியல. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன், இந்த வருஷமும் போகிறேன், இந்த வருஷமும் நான் பரிகாரம் செய்ய போகிறேன், அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் இயேசுவே நான் பாவிதான் என்று பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது அவர் மன்னிக்கிறவர்கள் அதிகாரம் பெற்ற அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னித்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். பாருங்க, 25 வருஷமா அந்த பாவ பழக்கம், மதுபான பழக்கம், இந்த பழக்கத்தில் இருந்த மனிதர், நீங்க போய் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுங்க. தனியா போய் முழங்கால் போட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார். இதான் வேதம் சொல்லி, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இனி இந்த பாவம் வேண்டாம், இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்துட்டு நீ உணர்ந்து மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னிக்கிறார். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி பாவத்தின் பாரம் விலகுகிறது. ஒரு சமாதானம், முகத்தில் ஒரு வெளிச்சம் சொன்னாங்கல்ல, அவருடைய முகத்திலே ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அந்த மாற்றம், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இயேசுவால தான் கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். எந்த ஊழியக்காரனும் பாவத்தை மன்னிக்க முடியாது, எந்த பிஷப்பும் மன்னிக்க முடியாது. எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிற மத தலைவர்களும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருவர் தான் மனிதனுக்காக அவனுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தி பாவத்திற்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். ஆனால் பக்தியா போய் அவர் கும்பிடுறதுனால பாவம் மன்னிக்கப்படாது. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். தன் பாவத்தை மணந்து சர்ச்சில் போய் தப்பி போன ஆடுகளை போல தப்பி போனேன், தவறி போன நீ கிளிப்பிள்ள மாதிரி உணர்வு இல்லாமல் சொல்றதுனால பாவம் மன்னிக்கப்படாது. இருதயத்தில் பாவத்துக்கு உணர்வோடு கூட உடைந்த உள்ளத்தோட நொறுங்குண்ட உள்ளத்தோட, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவுங்கன்னு எந்த மனிதன் உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறான் அவனுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். அந்த அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால இந்த நாளில் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை வாதிக்குதில்ல, மதுபான பழக்கம், போதை வஸ்தைகள், தவறான பாவ காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துறது நிம்மதி இல்லை. இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை தாரு, பாவ பாரத்தை எடுத்து போடுன்னா உடைய உள்ளத்துல சமாதானம். அது மாத்திரம் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த மதுபானத்தின் விடுதலை. 25 வருஷம் மதுபான பழக்கம் போய்விட்டதே. ஒரே நாள்ல உண்மையாய் மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து பாவத்தின் விடுதலை தருகிறார். லஞ்சம் வாங்குறவன் போய் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுகிறான், மறுபடியும் லஞ்சம் வாங்குறான், வருஷம் பரிகாரம் பண்றான், மறுபடியும் லஞ்சம் வாங்கி கொண்டே இருக்கிறான். இயேசுகிட்ட அது அல்ல. நீ லஞ்சம் வாங்குற பாவத்தை விட்டு மனம் திரும்ப, கண்ணீரோடு ஒப்புக்கூட, இனி லஞ்சம் வாங்கக்கூடாது, அவனுக்கு தான் மன்னிப்பு. இதனால பணம் கொடுத்து காசு கொடுத்து பரிகாரம் பண்ணி ஊழல், லஞ்சம், அநியாயம், அக்கிரமம் தொடர்ந்து பெருகி கொண்டே தானே இருக்கிறது. அது அல்ல. உண்மையாய் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு வரும் பொழுது மன்னித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இன்றைக்கு ஆண்டவர் தருவார். அவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து பாவத்தை இந்த விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த அதிகாரம் இயேசுக்கு உண்டு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் குணமாக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க.
அதை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசுத்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 24வது பக்கம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை இயேசு சுஸ்தப்படுத்தினார். பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் பாருங்க, சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர், இப்படி பலதரப்பட்ட வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. ஏசு அவங்கள பார்த்து, இல்லை நான் அந்த குருடர்களை மட்டும்தான் குணமாக்க முடியும், அந்த ஊமையரை என்ன குணமாக்க முடியாது, இல்லை இந்த வியாதியை குணமாக்க முடியும், இதை குணமாக்க முடியாது, அப்படி சொல்லலை. சகல வியாதிகளை குணமாக்குகிற அதிகாரம் பெற்றவர் இயேசு. மத்தேயு 4:23 வாசிக்கும் போது சகல வியாதிகளை நீக்கி சகல நோய்களை மாற்றி ஜனங்களை குணமாக்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் வந்த எந்த வியாதியஸ்தரையும் இயேசு குணமாக்காமல் அனுப்பவில்லை. என்னால் முடியாது என்று சொல்லி அனுப்பவில்லை. தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட வந்தாங்க, இயேசு குணமாக்கினார். நடக்க முடியாத திமிர்வாதக்காரங்களை கொண்டு வந்தாங்க, அவர்களை குணமாக்கி நடக்க வைத்தார். விரைவிலேயே கண் தெரியாதவங்களை கொண்டு வந்தாங்க, அவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். விரைவிலேயே காது கேட்காத ஊமையர்களை கொண்டு வந்தார், பேசத்தக்கதாக காது கேட்கத்தக்கதாக அற்புதம் செய்தார். அந்த சந்தரோகிகளை கொண்டு வந்தாங்க, அவர்களை குணமாக்கினார். அவரால் குணமாக்க முடியாத வியாதியே ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்க எந்த நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, என்ன வியாதியினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, மருத்துவத்தால குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, இதுக்கு மேல மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, இத்தனை வருடமாய் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொஞ்சம் கூட சுகம் உண்டாகலேன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்களா, சாகும் வரைக்கும் நீங்க இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், குணமாக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியும்னு மருத்துவம் சொல்லிவிட்டதா, பாதிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோட இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாத்திரையில மருந்துல வாழுவது, எவ்வளவு நாள் இந்த வேதனையோடு இருப்பது என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து மனதுருகுகிறார். நான் உன்னை குணமாக்க முடியும் மகனே, நான் உன்னை குணமாக்க முடியும் மகளே. சகல வியாதிகளையும் நோய்களையும் மாற்றி குணமாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை குணமாக்குவார், அவரால் முடியும். ஒரு சமயம் ஒரு கொஞ்சம் வயதுள்ள இளம் வயதுள்ள ஒரு வாலிப சகோதரன் தான். அவர் ஜெபிக்க வந்தபோது என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டபோது மனமுடைந்து அழுதார். கேன்சர் வியாதி. கேன்சர் வியாதின்னு யார் சொன்னாங்க? நான் இந்த ஆஸ்பத்திரி, அது கரெக்டாக சொன்னார். சரியான அதுக்கான ஆஸ்பத்திரியில் போய் தான் பரிசோதனை பண்ணி என்ன சொன்னாங்க, 4th ஸ்டேஜ், அதாவது 1st, 2nd, 3rd, 4th. ஃபர்ஸ்ட் அதுன்னா ஆரம்ப நிலை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், குணமாக்கலாம். 2nd ஸ்டேஜ்னா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு இன்னும் குணமாக்க வழி இருக்குது. 3rd ஸ்டேஜ்னா கொஞ்சம் பிரயாசப்பட்டு பார்க்கலாம். 4th ஸ்டேஜ்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இனி காப்பாற்ற முடியாது, மருத்துவத்தால் குணமாக்க கூடிய சூழ்நிலை தாண்டி விட்டது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அதனால் மனமுடைந்து அழுதார். இல்லை, மருத்துவம் தானே சொன்னது இனி உங்களை குணமாக்க முடியாது என்று. மருந்துகளால் குணமாக்க முடியாது, ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார். அவரால் குணமாக்க முடியாத வியாதியே கிடையாது. எந்த நிலைமையில் அவர் குணமாக்க முடியும், எந்த வியாதியும் குணமாக்க முடியும். அந்த அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது, அந்த நாமத்துக்கு இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். அந்த அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது. சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரம். இந்த வியாதியை குணமாக்க முடியும், இதை குணமாக்க முடியாது என்பதை இயேசுகிட்ட கிடையாது. இது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை இயேசு கிறிஸ்துகிட்ட கிடையாது. அவரால் எந்த நிமிஷத்திலையும் குணமாக்க முடியும். நீங்க விசுவாசித்தால், நீங்க விசுவாசித்தால், நீங்க விசுவாசித்தால் அந்த அற்புதம் நடக்கும். இந்த சூழ்நிலையிலும் இயேசு என்னை குணமாக்க முடியும். இந்த 4th ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தாலும் இயேசு என்னை குணமாக்க முடியும்னு விசுவாசித்தால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதுங்க. மரித்து போன சரீரம், நாரி போன அழுகி போன சரீரத்தை புது சரீரமாய் மாற்றி உயிரோடு எழும்ப பண்ணின தேவன், அவரால் உங்களுக்கு குணமாக்க முடியாதா? அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருக்காக ஜெபம் பண்ணி அவருடைய கண்ணீரை துடைத்து அனுப்பும்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்து அனுப்பினேன். அவர் சில மாதங்கள் கழித்து திருப்பி வந்தார். மேடையில் வந்து சாட்சி சொன்னார். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட கூட வந்தார். என் கையில் கொடுத்தார், பாருங்க இந்த ரிப்போர்ட் பாருங்க, இந்த ரிப்போர்ட் பாருங்க, 4th ஸ்டேஜ், இனிமேல் இவர் வந்து கேன்சர் வியாதி, 4th ஸ்டேஜ், டேஞ்சரான நிலைமை. இப்போ எடுத்த ரிப்போர்ட்டை பார்த்தா நோ கேன்சர், நோ கேன்சர். எங்கே போச்சு அந்த வியாதி? போய்விட்டது. ஜபத்துக்கு இயேசு பதில் கொடுத்தார், இயேசு அற்புதம் செய்தார். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு, இயேசு என்னை குணமாக்கிட்டார், நான் சுகமாயிட்டேன்.
இனிமேல் முடியாது, 4th ஸ்டேஜ், இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆச்சரியப்பட்டு எப்படி குணமாச்சு, எப்போ என்ன ஆச்சு, உங்க சரீரத்தில் கேன்சருக்குரிய அறிகுறியே காணப்படவில்லையே, என்ன ஆச்சு? அதுதான் இயேசு. அவரால் உங்களை குணமாக்க முடியும். எந்த வியாதியானாலும், எவ்வளவு சீரியஸான வியாதியானாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். நீங்க விசுவாசிக்கணும். உங்க விசுவாசத்தை வைத்துதான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். மூன்றாவது, மார்க் 1 அதிகாரம் 27 வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இயேசுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாமல் அந்த ஆவி அது சத்தமிடுகிறாரு, அது அலைக்கழிக்கிறாரு. இயேசு அந்த ஆவியை பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அந்த அசுத்தாவி உடனே அவனை விட்டு பாருங்க, உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதிகாரத்தோட அசுத்த ஆவியை பார்த்து இவனை விட்டு போ அப்படின்னு சொல்றார், போயிருதே. அதிகாரத்தோடு கூட. இவருக்கு என்ன அதிகாரம்? பிசாசு அதட்டி அப்புறப்படுத்துகிறார். இயேசுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அசுத்த ஆவியினால, பிசாசினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு ஆவி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தை இது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? யாரோ பில்லிசுனை செய்துட்டாங்க, நீ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அசுத்தாவி வீட்டுக்குள்ளே நடமாடி கொண்டிருக்கிறதா? உங்க வீட்டில் யாரோ ஒருத்தருடைய சரீரத்திற்குள்ளே அது நுழைந்து அவங்களை பாதித்து கொண்டிருக்கிறதா? இயேசுவால் இன்றைக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் பிசாசின் மீது அதிகாரம் உள்ளவர். பிசாசை துரத்துகிற அதிகாரம் இயேசுக்கு உண்டு. பெயரை சொன்னாலே இன்றைக்கு பிசாசுகள் நடுங்கி ஓடும். அவரால் குணமாக்க முடியாத, விடுதலை கொடுக்க முடியாத பிசாசின் கட்டு எதுவும் இல்லை. மார்க் 5 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு வருகிறார். அங்கே கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான். சங்கிலிகளாலும் அவனை கட்ட முடியவில்லை. அந்த அசுத்த ஆவி உடைத்து எறிந்து விடும். அவனால் அந்த சங்கிலிகள், அந்த இரும்பு விலங்குகள் எல்லாம் உடைத்து எறிந்து விடுவான். வஸ்திரத்தை கிழித்து எறிந்து விடுவான். அவன் கற்களை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை தானே கீறிக்கொண்டு காயப்படுத்தி கொள்ளுவான். அந்த பக்கமா யாருமே போக மாட்டாங்க, யாருமே அடக்க முடியாது. காரணம், அவனுக்குள்ள இந்த அசுத்தாவி 1 2 அல்ல. இயேசு அவனை சந்தித்த போது கேட்ட, அவன் பெயர் என்ன? எதுக்கு கேட்டார்னா, எத்தனை ஆவி இருக்கிறது என்பதை சீஷர்கள் தெரிந்து கொள்ள லேகியோன் என்பதாய் சொன்னான். லேகியோன் என்பதற்கு 6000 என்பதாய் சொல்லுகிறாங்க. ரோம படையில 6000 போர் வீரர்கள் உள்ள ஒரு படைக்கு பேர் தான் லேகியோன் என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்ப ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே. ஒரு ஆவி பிடிச்சாலும் அது ரொம்ப வேதனைப்படுத்தும். ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவி ஒரு மனிதனை ஆட்கொண்டால் எப்படி இருக்கும் பாருங்க. அவனை மிருகத்தை போல அதை மாற்றி விட்டாரு. அவன் செய்யறது என்னதென்றே அவனுக்கு தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசின் மீது அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது ஒரு சகோதரி வந்து சாட்சி கொடுத்தாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவளுக்குள்ள இந்த அசுத்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்தாரு. அந்த ஆவி அவளை கீழே தள்ளி புரண்டு கொண்டிருந்த சமயம் அந்த ஆவி சொல்லுத, நான் போக மாட்டேன், நான் இவளை விட்டு போக மாட்டேன் என்பதாய் அந்த ஆவி சொல்லி இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அப்ப இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாய் அவங்க கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறார். இயேசு வந்து நின்று இவளை விட்டு போ அப்படின்னு இயேசு கடிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவுதான், அந்த ஆவி போய் விட்டாரு. பூரண விடுதலை. நான் கேட்டேன், இயேசுவே வந்து நின்றார்? நான் பார்த்தேன், இயேசுவே வந்து என் பக்கத்துல நின்று அவர் அதட்டினார், இந்த மகளை விட்டு வெளியேறி போ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஆவி போய் விட்டார். மக்கள் மேல இயேசுக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. பாசமுள்ள ஒரு ஆண்டவர். இந்த மகள் இந்த அசுத்தாவில கஷ்டப்படுகிறாளே, அந்த ஆவி அவளை அலைக்கழிக்கிறதே, போக மாட்டேன் என்று சொல்லுகிறதே, பிரத்யட்சமாக இயேசு வந்து நின்று அதட்டி அப்புறப்படுத்தினார். அந்த ஆவி போய்விட்டது. விடுதலை. இன்றைக்கு அந்த இயேசு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற பொருளாத ஆவிகளை அலறி கொண்டு வெளியேற போகிறது. பிசாசு யார் மேலேயாவது ஆட்கொண்டிருந்தா அவங்களை விட்டு அது வெளியேற போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செபிக்கும் போது அது நடக்க போகிறது. உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகிறது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அதனால கஷ்டப்பட்டவங்க இருந்தா இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் பிசாசின் எல்லா வல்லமைகள் மேலேயும் அதிகாரம் உள்ளவர் அவர். 4வது, இயேசு கிறிஸ்து இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர். மத்தேயு 8 அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில போய் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று கடல் கொந்தளிக்கிறாரு. பெரும் காற்று வீசுகிறாரு. படகு அமிழத்தக்கதாக ஒரு பயங்கரமான சூழ்நிலை. கடல் அலைகள் கொந்தளிக்கிறது. காற்று அப்படியே பெரிய காற்று வீசி கொண்டு இருக்கிறாரு. அப்ப இயேசு எழுந்தார்.
எழுந்து என்ன சொன்னார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். 26ஆம் வசனம் சொல்லுகிறார், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி அதிகாரத்தோட காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமைதியாகிவிட்டார். அவ்வளவுதான். இயேசு எழுந்தார், காற்றை அமைதியாரு, கடலை அமைதியாயிரு. உடனே கடல் அமர்ந்து விட்டார், காற்று அமைதியாகி. அதை சிருஷ்டித்தவர் அவர் தானே, கடலை உண்டாக்கினவர். அவர் சொன்ன அது கீழ்ப்படியே தானே செய்யும். காற்றை தன் பண்டகசாலையிலே வைத்திருக்கிறவர், அவர் சொன்ன அது கீழ்ப்படியும். இயற்கையின் மீது அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் புயல் காற்றை போல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தை மோதி கொண்டிருக்கலாம். குடும்பம் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலையில் கடன் பிரச்சனை ஒரு பக்கம், நிந்தை நெருக்கம் ஒரு பக்கம், மனிதரால் வருகிற போராட்டம் ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை, குடும்பமே அமிழ்ந்து விடுமோ என்கிற நிலைமை, பெரும் காற்று மோதி கொண்டு இருக்கிறது, பெரும் சேதத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, இந்த போராட்டத்திற்கு என்னதான் முடிவு? குடும்பம் உடைந்து விடுகிற மாதிரி இருக்கிறது, வியாபாரம் போய்விடுகிற மாதிரி இருக்கிறது, சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போய்விடுமோ என்கிற நிலைமை, குடும்பமே அமிழ்ந்து விடும் என்கிற சூழ்நிலை. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? இயேசு சகல அதிகாரம் உள்ள தேவன், அமைதல் படுத்துகிற தேவன். அவர் அதட்டினால் சகல சூழ்நிலைகளும் மாறிவிடும். உங்களை சுழந்தடிக்கிற அந்த பெரும் காற்றாக சுழந்தடிக்கிற பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துக்குள் அமைதி உண்டாகிவிடும். அவரால் சகலத்தை அமைதிப்படுத்த முடியும். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. கடல் கொந்தளிப்பு நின்று போனது, காற்று அமைதியாகிவிட்டது. உங்க குடும்பத்தின் மீது மோதி கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளும் நீங்கி அமைதியாகிவிடும். பயப்படாதங்க, இயேசுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவர் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 41, 42 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து யவீரு என்ற ஒரு மனிதனுடைய அழைப்பை ஏற்று வீட்டிற்கு வருகிறார். அவனுடைய 12 வயது ஒரே மகள் மரித்து விட்டாள். சிறு பெண் மரித்து விட்டாள். ஒரு மரணம் அந்த வீட்டில் ஏற்பட்டு விட்டார். அந்த அறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. குடும்பமே அழுது கொண்டு இருக்கிறாரு. அப்போதான் இயேசு வருகிறார். வந்தவுடனே அழாதிருங்கள், அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறார். இந்த தாய் தகப்பனோடு கூட 3 சிஷ்யரோடு போகிறார். அவர் போய் பிள்ளையின் கையை பிடித்து தலுத்தாகுமி என்று சொன்னார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். மரித்த பெண் சிறு பெண் உயிரோடு எழுந்தார். மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. மரணத்தை அவர் ஜெயித்தவர். அதனால மரணத்தின் மீது அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. மரித்து போன சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறதை வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கும் போது, நாயின் என்ற ஊருக்கு இயேசு வருகிறார். அங்கு ஒரு விதவையின் மகன் மரித்து விட்டான். அவன் அடக்கம் பண்ண பாடையிலே கொண்டு போகிறார்கள். அந்த விதவையினுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினது. அவர் இந்த விதவையினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். பாடையை தொட்டார். அவங்க நின்றாங்க, இயேசு ஏதோ செய்ய போகிறார் என்று. அவன் மரித்து சில மணி நேரம் ஆகிவிட்டது. அடக்கம் பண்ண அவங்க கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. வழியில தெருவில் இயேசு நிறுத்தி, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்த வாலிபன் உயிர் பெற்று எழும்பினான். இயேசு மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். மரித்த வாலிபனை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மரித்து போன லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டார். அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டார். அவனை உயிரோடு எழுப்புகிறார். மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. நாருமே அந்த சரீரம் 4 நாள் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நாரி போன சரீரத்தை புது சரீரமாய் மாற்றி உயிரோடு ஆண்டவர் எழும்பி வர பண்ணுகிறார். இந்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு. மரித்த போன நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு மரித்து போயிருக்கலாம். கிட்னி மரித்து விட்டது, செயல்படலை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. என்னுடைய லங்ஸ் மரித்து கொண்டு வருகிறாரு. என்னுடைய லிவர் அது மரணம் அடைந்து கொண்டே வருகிறாரு. கண்ணு நரம்பு அது பாதிக்கப்பட்டதுனால பாதிக்கப்பட்டு கண்ணு தெரியல. ஏதோ ஒரு உறுப்பு, எங்கள் ரத்த ஓட்டம் இல்லை, அது கால் மரத்து போய்விட்டது, அது மரித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மரணம் நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பு செயலற்று போயிருக்கலாம். ஆனால் மரித்து போன உறுப்புக்குள்ள உயிர் கொடுக்க இயேசுவாலே முடியும். அவர் அற்புதங்களின் தேவன். சமீபத்தில் நான் நம்முடைய தேவனுடைய கூடாரத்துக்கு முன்னால் ஒரு இரவு நேரம் ஒரு நடந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது, ஜெபம் பண்ணுவதற்கு வேலை ஒரு கூட்டத்தார் வந்து இறங்கினார்கள். அவங்க என்னை கண்டோன்னு சந்தோஷமாக வந்து பேசினாங்க. தூரம் கொஞ்சம் பக்கத்து ஊர்களில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்க.
அதில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எனக்கு கிட்னி செயலற்று போய்விட்டது, டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்த, சில வருடமாக டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்தோம், ஆனால் இப்போ டயாலிசிஸில் கிட்னி செயல்படுது, எப்படின்னு கேட்டேன். ஜெபிக்கிறவங்கிருந்து ஜெபித்தோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சிறுநீரகத்தை திரும்ப செயல்பட வைத்து விட்டார். உண்மையாவா? நான் கேட்டேன். உண்மைதான், இயேசு எனக்கு அற்புத சுகம் கொடுத்துட்டார். அதான் இன்றைக்கி ராத்திரிலாம் தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. மரித்து போன சிறுநீரகத்தை செயல்பட வைத்தவர் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன உறுப்புகளை இன்றைக்கு ஆண்டவர் தொடுவார். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. மரித்து போன உறுப்புகளை செயல்பட வைக்க முடியும். உங்களுடைய நரம்பு மண்டலத்தை, உங்களுடைய எலும்பு மண்டலத்தை, உங்களுடைய டிஷ்யூக்களை, உங்களுடைய மூளை பகுதியை, எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு மரித்து கொண்டு வருகிறது என்று மருத்துவர்கள் சொல்லலாம், தேவன் அங்கே அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார். எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜனவரி 1ஆம் தேதி கூட்டம், வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். முடிந்த பிறகு ஜனங்கள் ஆயிரக்கணக்காக ஜெபிக்க நிற்பார்கள். எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபமணி முடிப்பதற்கு இரவு கொஞ்சம் நேரம் ஆயிரும், 7-8 மணி ஆகிரும். அதன் பிறகு சரீரம் ரொம்ப டயர்ட் ஆகிரும். அந்த ஜனவரி 1ஆம் தேதி ஜனங்களுக்கெல்லாம் ஜெபித்து முடிச்சுட்டு கொஞ்சம் சரீரம் களைப்பாகி விட்டது. நல்ல நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் நம்ம கேம்பஸில் இருக்கிற 2 ஊழியர்கள் வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டினார்கள். என்ன விஷயம் என்று நான் கேட்டேன். வந்து ஒரு தாய் ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க, மரண போராட்டத்தில் இருக்கிறாரு, கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க, ஜபிக்கணும் ஊழியக்காரிடத்துலன்னு சொல்லி. அது தேவனுடைய வீட்டில், பழைய ஜப நடக்கல தேவனுடைய வீடு அந்த இடத்துல நடந்தது. அவங்க அப்படி சொல்லும் போதே சரீரம் களைத்திருந்தாலும் கண்ணீரோடு ஒரு தாய் குழந்தை ஆபத்தாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்ன உடனே ஆவியானவர் நீ போ ஜெபம் பண்ணு என்று ஏவுதல் கொடுத்தார். சரி, நான் ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு நான் உடை மாற்றி கொண்டு போனேன். அந்த ஒரு தாய் தன் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை கையில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. அவங்க கூட சிலர் சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. நாங்கள் என்னோடு கூட ஊழியத்தில் 2 பேர் கூட இருக்கிறோம். அந்த குழந்தையை கொண்டு வந்து அப்படியே கடத்திட்டாங்க. நான் அந்த குழந்தையை பார்க்குறேன். அது ஏற்கனவே மரித்து போன மாதிரி இருக்குது. இந்த தொண்டையில் உயிர் ஊசலாடுவாங்க, அதே மாதிரி லேசாக அந்த தொண்டைக்குள்ளே துடிக்குது, அவ்வளோதான், மரித்து போன மாதிரி இருக்குது. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த தாய் கண்ணீரோடு சொன்னாங்க, இது என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீரென்று குழந்தை பாதிக்கப்பட்டார். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த சாத்தான் குளம் என்ற ஒரு இடம் பக்கத்தில் அங்கே தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க, பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, ஒரு மாற்றமும் தெரியல. அவங்க சொல்லிட்டாங்க, திடீர்னு நீங்கள் குழந்தைய திருநெல்வேலி கொண்டு போங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே கொண்டு போகலான்னு ரெடி ஆகும்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் திருநெல்வேலி கொண்டு போக வரைக்கும் குழந்தை தாங்காது, குழந்தை அவ்வளோதான், அந்த மாதிரி, அதனால தான் இங்கே வச்சு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தான் திருநெல்வேலி கொண்டு போக சொல்கிறாங்க. அங்கே போய் சேரு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த குழந்தை எனி டைம் மரித்து விடலாம் சொன்ன உடனே அந்த தாய்க்கு மிகுந்த கண்ணீர். அப்போ என்ன செய்கிறது, எங்கே கொண்டு போகிற, பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரியும் இல்லை, ஜெபம் பண்ணுற இடம் இருக்கிற அப்படின்னு 4 மாவடிக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி அந்த குழந்தைய போட்டுட்டு அழுகிறாங்க. அந்த தாயனுடைய கண்ணீர். அந்த குழந்தை மத்தியில் இருக்குது. அந்த பக்கத்தில் தாயும் கூட வந்தவங்க முழங்கால் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நானும் என்னுடைய ஊழியர்கள் 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகுது, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, பாவத்தை அறிக்கை செய்து அழுகிறாங்க, பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்கன்னு அழுகிறாங்க. இந்த தாயினுடைய கண்ணீர், எங்களுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவங்க கூட சேர்ந்து அழுதோம், அவ்வளோதான், கண்ணீர் வடித்தோம். அவங்க அழுகிறாங்க, நாங்களும் கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே இந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும், இந்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்களே அவங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும்படி அழுகிறோம். அவ்வளோதான். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒன்றும் நடப்பதா தெரியல. அழுது கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளோதான். அவங்களும் அழுகிறாங்க, நாங்களும் தெய்வ சமூகத்தில் அழுகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அந்த குழந்தை வைக்கப்பட்டு இருக்கிறது. 1 மணி நேரம் தாண்டி விட்டது, இன்னும் நாங்கள் அழுது கொண்டே நிற்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் பார்க்கிறேன், இயேசு அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவர் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன், இயேசு நின்று அந்த குழந்தைக்கு அருகில் நடந்து வந்தார். நான் அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி. இயேசு வந்தவர் இந்த குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த குழந்தையை தொட்டார். ஆண்டவர் எழுந்தார்.
என்னை பார்த்து புன்முறுவலோடு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே போய்விட்டார். அவ்வளோ இதான் ஒரு ஜஸ்ட் 1 minute முடிந்து விட்டார். நான் சொன்னேன், இயேசு வந்து குழந்தையை தொட்டுட்டாரு, இனி உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் செய்யாதுன்னு உடனே அந்த தாய் சந்தோஷப்பட்டு துதிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆனந்த கண்ணீரோட துதிக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் குழந்தையை தொட்டுட்டீங்க, என் குழந்தைக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க, மரணக்கட்டு மாறிவிட்டது, ஸ்தோத்திரம்னு துதிச்சாங்க. அப்புறம் நாங்கள் துதித்து முடிச்சு இயேசு தொட்டுட்டார், குழந்தைக்கு சுகமாயிட்டு. அந்த நிமிஷத்தில் இந்த குழந்தை சுகமடைய ஆரம்பித்தார். அற்புதமான சுகம். மரணக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த மரண போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து சாக கிடந்த குழந்தைக்கு ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். மரண போராட்டத்தில் இந்த விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாரோ ஒருவரை எப்படி வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஆஸ்பத்திரியில் யாரோ ஒருவரை வைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். மரணம் நேர்ந்து விடுமோ என்கிற பயத்தோட, இந்த சின்ன வயசில் இவங்க மறிக்க போகிறாங்களே என்கிற ஒரு கண்ணீர். இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தால், ஆண்டவர் லாசர் கல்லறை முன்பாய் நின்று கொண்டு என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவு பேர் சாட்சி சொல்லி நேரடியாக வந்து பேசி நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற உங்களுடைய வல்லமை நான் சந்தேகப்படலை, உங்களுடைய வல்லமை சந்தேகப்பட மாட்டேன். நீங்க அற்புதம் செய்கிற தேவன், என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம செபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்தில் முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, இயேசுவே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் சர்வ வல்லம் உள்ள தேவன், நீர் சகல அதிகாரமும் பெற்ற தேவன், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே முழங்கால் படியிட்டு, ஒருவேளை முழங்கால் படியிட்ட பழக்கம் இல்லையான்னு சொன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணணும். இப்ப உலகம் முழுவதில் பல தேசங்கள்ல இருந்து பல லட்சம் பேர் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. ஏராளமான ஊழியர்களை இணைந்து ஜெபிக்கிறாங்க. அதனால இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். நீங்க மட்டும் ஜெபிக்கல, பல லட்சம் குடும்பங்களை இணைந்து ஜெபிக்கிறாங்க. 160 நாடுகளுக்கு மேல இருக்க நாடுகள்ல இருந்து தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அதனால இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும். இயேசுவே, நீர் வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன். உம்முடைய அதிகாரத்துக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. முதலாவது பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு. முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே பாவத்திற்கு பரிகாரம் செய்ய ரத்தம் சிந்தி மரித்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்துக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அவருடைய ரத்தத்துக்கு மாத்திரம்தான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிற வல்லமை உண்டு. எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வேணும். எனக்கு நிம்மதியே இல்லை, இந்த மனசாட்சியை வாதிக்கிறது கலங்குகிறவர்கள் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. இருக்கிற இடத்துல இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவும், இயேசுவே என்னை பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும். என் பாவத்தை மன்னிக்க உம்மாலே மாத்திரம் தான் முடியும். என் பாவத்தை சிலுவையிலே சுமந்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, இயேசுவே என் பாவங்களை மன்னி. ஜெபிங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க. உங்க பாவத்தை மன்னிக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். பணம் கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பை வாங்க முடியாதம்மா, ஏமாந்து போயிடாதங்க. இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார், வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறார். நீ மனம் திரும்பினால் உன் பாவத்தை நான் மன்னிக்க முடியும் என்று வந்து நிற்கிறார். இனி இந்த பாவம் வேண்டாம்னு சொல்லுங்க. இனி இந்த லஞ்சம் வேண்டாம், இனி இந்த ஊழல் எல்லாம் வேண்டாம், இந்த பண ஆசை எனக்கு வேண்டாம், இந்த மதுபானம், குடிப்பழக்கம், இந்த போதை வஸ்துகள் வேண்டாம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், இந்த பாவங்கள் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும். இயேசுன்னு கூப்பிடுங்க. அவர்தான் ரட்சகர், அவர்தான் மன்னிக்க முடியும், அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும். அநேக
அநேகர் அழுகிறாங்க ஆண்டவரே, அநேகர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசுவே, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க. அநேகர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசுவே, இரக்கமுள்ள தகப்பனே, பாவத்தை சுமந்து தீர்த்தவரே, பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினவரே, உங்க ரத்தம் அவங்களை கழுவட்டும், உங்க ரத்தம் அவங்களை கழுவட்டும். பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உள்ளத்துல வரட்டும். அவங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகும்படி உங்களுடைய வல்லமை தொடட்டும். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும் என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுங்க. இந்த வாலிப தம்பி கண்ணீர் வடிக்கிறானே, இந்த வாலிப மகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாளே, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஆண்டவரை, இறக்க செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க. உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. பாவ கட்டுகளை அறுத்தெறிங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அநேகர் மீது அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது பாவத்தின் பாரம் எல்லாம் விலகுகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவத்தின் வல்லமை முறிக்கப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை, மெய்யான விடுதலை இயேசு போல தந்து கொண்டு இருக்கிறார், தந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவே என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மன்னிக்கிறதற்காக, எனக்கு விடுதலை தருகிறதற்காக, என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. இதோவுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவி கொண்டு இருக்கிறது, விடுதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை தான் மிகப்பெரிய அற்புதம். இன்னைக்கு அநேகர் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது, பாவத்தின் பாரம் எல்லாம் விலகுகிறது, பாவ கட்டுகள் எல்லாம் தெரிபடுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, பாவ மன்னிப்புக்காக, ஆண்டவரே பாவத்தின் பாரம் விலகி ஒரு சமாதானம் உண்டாகிறதற்காய் நன்றி. குடிப்பழக்கங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பாவ பழக்கங்கள் எல்லாம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மெய்யான ஒரு விடுதலை சந்தோஷம் உண்டாகி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. அப்படியே வலதுகரமை